Welcome to Myapris Maths Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற क्वेश्चन expand Taylor series expansion of x squared y squared plus 2x squared y plus 3x y squared in terms of power of x plus 2 and y minus 1 up to third degree terms. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 வேரியபிள் ஃபங்க்ஷன், எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. இந்த 2 வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு நம்ம அட் அ பாயிண்ட் ஏ கமா பியில் இந்த 2 வேரியபிள் ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அட் அ பாயிண்ட் ஏ கமா பி அப்படிங்கிறது இங்கே டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏ என்ன பி என்ன, நம்மளோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ எக்ஸு பக்கத்தில் ஒரு மைனஸ் சிம்பிள், அதுக்கடுத்து வர்றது தான் ஏ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏயோட வேல்யூ என்ன நமக்கு மைனஸ் 2, ஒய் மைனஸ் பி இல்லையா? அப்போ பி ஒய் மைனஸ் பி. அப்போ பியோட இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, ஒய்யும் இருக்குது மைனஸும் இருக்குது, பியோட இடத்துல நம்பர் 1 இருக்குது. ஸோ ஏ கமா பிங்கிறது மைனஸ் 2 கமா 1. அட் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் வர, தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ் அப்படின்னா தேர்டு டெரிவேட்டிவ் வர நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இங்கே எஃப் எக்ஸ் 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 ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேர்டு டெரிவேட் டோ கியூப் எக்ஸ் பை டோ கியூப் எஃப் பை டோ எக்ஸ் கியூப். அந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் இருக்கு இல்லையா, அதை எக்ஸை பொறுத்து 3 தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதான் தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ். இதைத்தான் இப்படி நம்ம வந்து டினோட் பண்ணுறோம் எஃப் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு. ஓகேயா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ரொம்ப பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சிம்பிள். ஏ அப்படின்னா ஒரு எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, பி அப்படின்னா ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ கமா பி. அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஏயும் ஒய்க்கு பதிலாக பியையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2வும் ஒய்க்கு பதிலாக 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் என்னது எஃப் ஆஃப் மைனஸ் 2 கமா 1. அதான் எஃப் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஏன்னு வச்சுக்குவோம், இது எல்லாத்தையும் பின்னு வச்சுக்குவோம். ஏ ப்ளஸ் பி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அப்போ ஏ அப்படின்னா ஏ வர இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஏ எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னேன்னா அப்போ அதோட டெரிவேட்டிவ் எழுதணும் எஃப் எக்ஸ். அதாவது கிவன் ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய ஆன்சரில் எக்ஸுக்கு பதிலாக ஏயும் ஒய்க்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி ப்ளஸ் பி அப்படின்னா இங்கே வெறும் பி தானே எழுதியிருக்கேன், அப்போது ஒய் மைனஸ் பி இன்ட்டு எஃப் ஒய் ஆஃப் ஏ கமா பி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது ஏ ஸ்கொயர், இது 2ab, இது பி ஸ்கொயர். அதாவது இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் எக்ஸ் எக்ஸ். ஸோ ஏங்கிறது எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஏக்கு பவர் 2 இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனையும் 2 டைம்ஸ் நம்ம வந்து அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2ab, ஏங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ, பிங்கிறது ஒய் மைனஸ் பி அண்ட் அந்த ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் ஒய். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஒய். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான். அப்போ தேர்ட் டிகிரி டேர்ம் பார்த்தீங்கன்னா 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். அவ்வளோதான். ஓகே, பி கியூப்னா என்ன, ஒய் மைனஸ் பி த ஹோல் கியூப் இன்ட்டு எஃப் ஒய் 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 ஆஃப் ஏ கமா பி. ஓகே, ஒருவேளை 4th டிகிரி டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4க்கு நமக்கு ஃபார்முலா தெரியாது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து பைனாமியல் ஃபங்க்ஷனை தான் ஃபுல்லாக பைனாமியல் தியரம் தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலி ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் என் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்சி நாட் ஏ பவர் என், ஏயோட பவர் என், பியோட பவர் 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்படி ஏயோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும், பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து NC1, ஏயோட பவர் n-1 ஆயிடுச்சு, பியோட பவர் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஆயிடுச்சு. ப்ளஸ் NC2, இப்போ ஏயோட பவர் n-2 ஆயிடுச்சு, பியோட பவர் இங்கே பி இருக்குது, அடுத்து பி ஸ்கொயர் அப்படியே வரும். ப்ளஸ் கடைசி அப்போ முடியும் போது NCN, ஏயோட பவர் 0ல் முடியும், பியோட பவர் n-ல் முடியும். புரியுதா? ஸோ இதே தான் நம்ம வந்து கியூப் ஃபார்முலா 4th டிகிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ பவர் 4 போட்டேன்னா 4c நாட் a பவர் 4 b பவர் 0, b பவர் 0 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு நம்பர் 1. அடுத்து NC1, என்னுக்கு பதிலாக 4c1 a பவர் 4 இருக்குது, அப்போ இங்கே ஒன்று ரெடியூஸ் ஆகிடும் a கியூப். அடுத்து a ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட்
அடுத்து ஏபி கியூப் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். 4C நாட்டோட வேல்யூ என்ன 1. 4C4ஓட வேல்யூ என்ன கடைசி 4C4ல் வந்து முடியும், அதோட வேல்யூ 1. 4C1ஓட வேல்யூ என்ன 4. 4C2ஓட வேல்யூ என்ன 4C2 அப்படின்னா 4 × 3/1 × 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 2 3s are 6. ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்மளோட கொஷினுக்கு வருவோம். நம்மளோட கிவன் ப்ராப்ளம் ஃபங்க்ஷன் f of x, y equal to கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். f of x, y equal to x² y². ஸோ f of x, y equal to x² y² plus 2x² y plus 3x y². ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது fx. ஸோ fxனா என்னன்னு சொன்னேன், இந்த கிவன் ஃபங்க்ஷன் எஃப்பை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் நார்மல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து நம்ம பண்ணுறோமோ, இங்கே எக்ஸை பொறுத்துனா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஓகேயா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டெரிவேட்டிவ் d/dx ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என்னோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னென்னா n × x பவர் n-1. பவரை முன்னே கொண்டு வந்துட்டு பவரில் ஒன்றா ரெடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி d/dy ஆஃப் y பவர் n என்னன்னா அதே சேம் தான், n × y பவர் n-1. ஓகே, இப்போ இங்கே அப்ளை பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் x² y² இருக்குது. இங்கே எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேரியபிள், y²ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே தான் நம்ம வச்சுக்கணும். x² நான் டெரிவேட்டிவ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 2x கிடைக்குது. அடுத்தது y² அப்படியே தான், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் 2 இந்த x² டெரிவேட்டிவ் 2x, அப்போ 2 × 2x 4x, y அப்படியே வச்சுக்குவோம். ப்ளஸ் இங்கேயும் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னென்னா நம்பர் 1, ஸோ 3 × y². ஓகே, ஏன்னா பவர் ரூல் அப்ளை பண்ணும்போது 1 முன்னால் வந்துடும், பவரில் இருக்கக்கூடிய 1. எக்ஸ் பவர் 1 - 1 0, எனிதிங் பவர் 0 = நம்பர் 1. ஸோ அதனால தான் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னன்னு போடுறோம், நம்பர் 1ன்னு போடுறோம். ஓகே, அடுத்ததாக fyனா என்ன? கிவன் ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். அப்போ ஒய் மட்டும்தான் நமக்கு என்னது வேரியபிள், எக்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அப்போ x²ங்கிறது கான்ஸ்டன்ட் தான். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2y கிடைக்கும். 2 நான் முன்னால் போட்டுறேன், 2x² y ப்ளஸ் இங்கே அதேமாதிரி 2x², ஒய்யோட டெரிவேட்டிவ் என்ன நம்பர் 1 ப்ளஸ் y²ஓட டெரிவேட்டிவ் 2y, அப்போ 2 × 3 6xy. ஓகேயா, ஸோ fx பார்த்துட்டோம், fy பார்த்துட்டோம், அடுத்ததான் fxx பார்ப்போம். ஓகே, ஸோ fxx அப்படின்னா நம்ம ஆல்ரெடி fx கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அகைன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி fx கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதை அகைன் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் தான் என்னது வேரியபிள். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்பர் 1, ஸோ 2y² ப்ளஸ் இங்கேயும் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்பர் 1, அப்போ மீதி என்ன இருக்குது 4y ப்ளஸ் இங்கே எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளே இல்லை, அப்போ இது கான்ஸ்டன்ட், அப்போ 0 ஆகிடும். புரியுதா? அடுத்ததான் fxy. ஸோ fxyனா என்ன? ஆல்ரெடி நம்ம fx கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா, அந்த fxஐ ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அல்லது fyயை எக்ஸை பொறுத்து பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா fxஐ ஒய்யை பொறுத்து பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் ஒய் வேரியபிள் இருக்குது. இந்த y² டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 2y × 2x 4xy ப்ளஸ் இப்போ இந்த ஒய்யோட டெரிவேட்டிவ் நம்பர் 1, அப்போ 4x ப்ளஸ், ஏன்னா ஒய்யை பொறுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் ஒய் தான் வேரியபிள். y² டெரிவேட்டிவ் 2y, ஸோ 3 × 2y 6y. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது fyy. ஸோ fyyனா என்ன? ஆல்ரெடி நம்ம fy கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், அந்த fyயை அகைன் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் தான் என்னது வேரியபிள், ஸோ fy, அப்போ ஒய் தான் வேரியபிள். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்பர் 1, ஸோ மீதி என்ன இருக்குது 2x², அதை அப்படியே போட்டுடலாம். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒய்யே இல்லை, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. தேர்ட் டேர்மில் ஒய்யை பண்ணால் நம்பர் 1, மீதி 6x இருக்குது, 1 × 6x 6x. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும், fxx. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஆல்ரெடி fxx கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த fxxை அகைன் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் தான் வேரியபிள், ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இல்லை, அதனால் இதோட டெரிவேட்டிவ் பார்த்தோன்னா எனக்கு 0 ஆயிரும். அடுத்ததாக செகண்ட் டேர்ம்லேயும் எக்ஸே கிடையாது, அப்போ அதோட டெரிவேட்டிவும் நமக்கு 0 ஆயிரும். புரியுதா? அடுத்ததாக எஃப் எக்ஸ்எக்ஸ்ஒய் பார்க்க போகிறேன். எஃப் எக்ஸ்எக்ஸ்ஒய் இது எப்படி பார்க்குறது? இதாக இருக்குது. எஃப் எக்ஸ்எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? இதை அகெயின் ஒய்யை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ ஒய்யை பொறுத்து அப்படின்னா ஒய் தான் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் ஒய் இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2y. ஸோ 2 × 2y 4y. அடுத்து ஒய்யை நம்ம டெரிவேட்டிவ் பார்த்தோன்னா நம்பர் 1. ஸோ 4 × 1 4. அடுத்தது பார்க்க போகிறோம் எஃப்எக்ஸ்ஒய்ஒய். எஃப்எக்ஸ்ஒய்ஒய் ஆல்ரெடி நம்ம எஃப்எக்ஸ்ஒய் பார்த்துட்டோம். ஸோ அந்த எஃப்எக்ஸ்ஒய்யை அகைன் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. ஸோ ஒய்யை பொறுத்து, அதனால ஒய் தான் என்னது? வேரியபிள். ஸோ ஒய்யை பொறுத்து பண்ணுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்பர் 1. அப்போ மீதி 4x. 1 × 4x 4x. அடுத்த டேர்மில் ஒய்ங்கிற வேரியபிளே இல்லை, அதனால் இது 0 ஆயிரும். அடுத்த டேர்மில் ஒய்யை பண்ணும்போது நம்பர் 1. ஸோ 6 × 1 6 ஆயிரும். அடுத்தது பார்க்க போகிறது எஃப்ஒய்ஒய்ஒய். ஸோ இதில் ஆல்ரெடி எஃப்ஒய்ஒய் பார்த்துட்டோம். இப்போ அகைன் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் ஒய்யே இல்லை, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. செகண்ட் டேர்ம்லேயும் ஒய்யே இல்லை, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் இருக்கிற மாதிரி எஃப்ஒய்ஒய்ஒய் வர நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்மளோட எக்ஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன் எஃப்க்கும் ஏகமாபியை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, எஃப்எக்ஸுக்கும் ஏகமாபி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, எஃப்ஒய்க்கும் ஏகமாபியை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்ச எல்லா டெரிவேட்டிவ்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ஏகமாபி என்ன? -2, 1 அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் -2, 1 கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அதில் எக்ஸுக்கு பதிலாக -2வும் ஒய்க்கு பதிலாக 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும்? நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6ன்னு கிடைக்குது. அடுத்ததாக எஃப்எக்ஸ் ஆஃப் ஏகமாபி. ஸோ எஃப்எக்ஸ் ஆஃப் -2, 1. ஸோ இந்த எஃப்எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும்? -4. இங்கே பண்ணும்போது -8 + 3. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது -9 கிடைக்குது. அதே மாதிரி எஃப்ஒய் ஆஃப் -2, 1. ஸோ எல்லா டெரிவேட்டிவ்லையும் எக்ஸுக்கு பதிலாக -2வும் ஒய்க்கு பதிலாக நம்பர் 1ம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா எஃப்ஒய்யோட வேல்யூ 4 கிடைக்குது. எஃப்எக்ஸ்எக்ஸ் பார்த்தோன்னா 2 × 1 2 + 4 தட் இஸ் 6 கிடைக்குது. எஃப்எக்ஸ்ஒய் பார்த்தோன்னா -10ன்னு கிடைக்கிது. எஃப்ஒய்ஒய் பார்த்தோன்னா இது எக்ஸுக்கு பதிலாக -2, இங்கே ஒய்யே கிடையாது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன ஆகிடுது? நமக்கு 2 × 4 8. ஸோ 8 - 12 தட் இஸ் -4 கிடைக்குது. எஃப்எக்ஸ்எக்ஸ் எக்ஸ் ஆல்ரெடி நம்ம இது எக்ஸ் அண்ட் ஒய் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதை அப்படியே எழுதியிருக்கேன். அடுத்ததாக எஃப்எக்ஸ்எக்ஸ் ஒய்லையும் ஒய்க்கு பதிலாக நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 8 கிடைக்குது. எஃப்எக்ஸ்ஒய்ஒயில் எக்ஸுக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஆன்சர் -2 கிடைக்குது. எஃப்ஒய்ஒய் ஆல்ரெடி நமக்கு 0 தான், அப்போ அதே தான் அங்கே எழுதியிருக்கேன் 0 அப்படின்ட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் நம்மளோட ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது என்னதுன்னா x² y² + 2x² y + 3x y². இதுதான் நம்மளோட ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய். அடுத்தது என்ன பண்ணுறோம்? இதில் எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் ஏ, வேல்யூ என்னது? 6. அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. +1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் - ஏ. ஸோ எக்ஸு மைனஸ் இங்கே ஏயோட வேல்யூ -2, அப்போ எக்ஸ் + 2. இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் இங்கே அப்படியே இருந்துச்சு, எழுதிக்கலாம். எக்ஸ் + 2 இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ, எஃப்எக்ஸ் என்ன வந்துச்சு? -9. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுற, வேறு எதுவுமே பண்ணல. ஒய் -1 இன்ட்டு எஃப்ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 4, அதான் இங்கே எழுதியிருக்கு. ஓகே, +1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் + 2 ² இன்ட்டு எஃப்எக்ஸ்எக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இங்கே போட்டிருக்கு. 2 இன்ட்டு ஏபி எக்ஸ் + 2 இன்ட்டு ஒய் -1 இன்ட்டு எஃப்எக்ஸ்ஒயோட வேல்யூ -10 இங்கே எழுதியிருக்கோம். ஒய் -1 ² இது என்னது? எஃப்ஒய்ஒய் -4 எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே எஃப்எக்ஸ்எக்ஸோட வேல்யூ 0, அதனால தான் நான் டைரெக்டாக 0 போட்டுட்டேன். 3 இன்ட்டு a² பின்னு சொன்னேன்னா, ஸோ எக்ஸ் + 2 ² இன்ட்டு ஒய் -1 எக்ஸு ஒய். ஸோ எஃப்எக்ஸ்ஒய்யோட வேல்யூ 8 இங்கே இருக்குது. அடுத்ததாக +3 இன்ட்டு எக்ஸ் + 2 இன்ட்டு ஒய் -1 ² இன்ட்டு எஃப்எக்ஸ்ஒய்ஒயோட வேல்யூ -2.
அடுத்ததாக எஃப் ட்ரிபிள் ஒய்யோட வேல்யூ வந்து 0, அதனால் அதை நான் போடலை. ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. 6 1/1 ஃபேக்டோரியல்னால் நம்பர் 1 தான். ஸோ -9 × x+2 4 × y - 1. இங்கே இந்த 1/2 ஃபேக்டர் 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 2 ஃபேக்டோரியல் என்னது 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 × 2 which is equal to 2 தான். ஸோ அதை வச்சு நம்ம உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2ம் 6ம் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கு 3 × இங்கே எழுதியிருக்கு 3 × x+2 the whole square. ஸோ இந்த 1/2 ஃபேக்டோரியல் 1/2 வச்சு ஒவ்வொரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 1/2 × இந்த டேர்ம் பண்ணும்போது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ -10 × எழுதியாச்சு. அடுத்து 1/2 × இங்கே பண்ணும்போது -2 × y - 1 the whole square. அடுத்தது இங்கே 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன, 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 × 3 that is 6. ஸோ அந்த 1/6 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ளே மல்டிப்ளை பண்ணனா என்ன வருது, இங்கே வரும்போது 3 3 2 போக மீதி 4 இருக்கும். ஸோ 4 × x+2 the whole square y - 1. அடுத்தது 1/6 வச்சு இங்கே பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மீதி இங்கேயும் 6 இங்கேயும் 6 போக இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -x+2 × y - 1 the whole square. புரியுதா, நமக்கு 3rd டிகிரி டேர்ம் வரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா, ஸோ இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. புரியுதா, இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா நீங்கள் மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமி. Thank you.